வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்மளுடைய டெய்லி 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா எஸ்எஸ்சி தான். அந்த எஸ்எஸ்சிலையுமே வந்து நியூ பேட்டர்ன் தான், சரியா? புது பேட்டர்ன்ல வந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வெண்டார் வந்து டிசிஎஸ்ல இருந்து எடுக்கியூட்டிக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து அவங்க எடுக்கிற பேட்டர்ன்ல பார்த்தா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம்ஸ் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. அது எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக அமையும். ஓகே, ஸோ அதில் வந்து உங்களுக்கு டெய்லி ஜிஎஸ்ல ஒரு 10 கொஸ்டின் வந்துடும். அப்படி ஜிஎஸ்ல வரலன்னா ரீசனிங்ல வரும், ரீசனிங்ல வரலன்னா மேக்ஸ்ல வரும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாபிக்ல வந்து, ஆனால் டெய்லியுமே 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து வரதான் செய்யும். ஓகே, ஸோ இந்த 10 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலே போதுமானதான்னு கேட்டா தாராளமா போதும். நம்மளுக்கு அடுத்து வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியா நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இப்ப காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கேள்வி இருக்குது. இப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னா, நம்ம மீதி இருக்கிற 3 ஆப்ஷனை பத்தியும் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். அப்படின்றப்ப இந்த எக்ஸாம்ல இதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இப்ப அடுத்த வர எக்ஸாம்ல இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை பத்தி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி நம்ம 360 டிகிரியில படிச்சால் மட்டும்தான் நம்ம அந்த இதை வந்து கவர் பண்ண முடியும். ஓகே, சரி, நம்ம இந்த ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து செகண்ட் செட், ரைட்டா? நான் ஆல்ரெடி வந்து 10 கொஸ்டின் முடிச்சிட்டேன். இதுல வந்து 11ல இருந்து 20வது கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பத்தி பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம போன கிளாஸ்ல வந்து நம்ம வந்து கோஸ்ட்டை பத்தி பார்த்தோம், கடற்கரையை பத்தி பார்த்தோம், எந்த கடற்கரை வந்து டெப்த் அதிகம், எந்த இது வந்து டெப்த் வந்து கம்மி. அதுக்கப்புறம் துறைமுகத்தை பத்தி பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி, அதுக்கப்புறம் இன்சோலேஷன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்றத பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பார்த்தோம். இந்த ஒரு செட்ல வந்து இதுலயுமே வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி படிக்கிறப்ப இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கேட்டது. இப்ப நான் எடுத்துட்டு வர கொஸ்டின் எல்லாமே ஸ்டெனோ 2025 இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்சது, அதனுடைய கொஸ்டின்ஸ் மட்டும் தான், ரைட்டா? ஸோ ஸ்டெனோ நான் லாஸ்டா எடுத்த 10 கொஸ்டினும் சரி, இப்ப எடுக்கிற 10 கொஸ்டினும் சரி, நான் இதுக்கு அடுத்து எடுக்க போற 10 கொஸ்டின் எல்லாமே வந்து ஸ்டெனோ 2025ல கேட்ட எடுக்யூட்டி. சரி, எடுக்யூட்டி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வச்ச எக்ஸாம் வந்து ஸ்டெனோ தான். அதுல கேட்ட கேள்வியை மட்டும் தான் நான் இதுல வந்து எடுத்திருக்கேன், ரைட்டா? ஸோ அதுல வந்து நிறைய ஹிஸ்டரி, ஜாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸ் இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது வந்து ஜாகிரபி. நம்ம ஜாகிரபி டோட்டல் ஒரு 50-60 கொஸ்டின் கிட்ட இருக்குது. அந்த கொஸ்டினை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாலிட்டி பார்க்கலாம், அடுத்து வந்து எக்கனாமி பார்க்கலாம், அதுக்கு அடுத்து ஹிஸ்டரி பார்க்கலாம், அடுத்து சயின்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம ஸ்டெனோ முடிஞ்சிடும். திருப்பி ஸ்டெனோக்கு அடுத்து வந்து இப்ப செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13 இருக்குல்ல, அதனுடைய ஜிஎஸ் எல்லாம் வைப்போம். இப்படி பாக்குறப்ப வந்து இதுல இருந்து மட்டும்தான் வந்து அடுத்து நீங்க எழுத போற எக்ஸாம்ஸ்ல வந்து கொஸ்டின் வரும். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்து சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளாட்யூஸ் இஸ் லொகேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா? உங்களுக்கு கீழேயே வந்து தமிழுக்கான டிரான்ஸ்லேஷனுமே கீழே இருக்குது. ஓகே, சரி, இதுல பாருங்க, இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிற பீடபூமிகளில் வந்து ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது எது அப்படின்னு கேட்கறதுனால தெரியும். நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா ஷில்லாங் பிளாட்டியூ. சரியா? நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறது பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஷில்லாங் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷில்லாங் பீடபூமிக்கு இன்னொரு பெயர் இருக்குது, என்ன அப்படின்னா ஏகேன்னு போடுறேன். ஏகேனா ஆல்சோ நோனஸ். சரியா? இன்னொரு பேர் வந்து மெகாலயா பிளாட்டியூ. ஏன்னா மெகாலயாவினுடைய தலைநகரம் தான் ஷில்லாங், அதனால ஷில்லாங் பிளாட்டியூக்கு வந்து மெகாலயா பிளாட்டியூ அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது, ரைட்டா? சரி, அடுத்து இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியை பொறுத்த வரைக்கும் இது வந்து எந்த பகுதி அப்படின்னா ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கம் இந்த பகுதியை சேர்ந்ததா இருக்குது, ரைட்டா? சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்காக வந்து இந்த இதை வந்து ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகளில், அதாவது பிளாட்யூஸ்ல வந்து அதிகமாக கனிம வளங்கள் எங்க அதிகமாக இருக்குதுன்னா இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில தான் அதிகமாக இருக்குது, ரைட்டா? ஸோ அதனால ரூர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு சோட்டா நாக்பூர் பீடபூமியை சொல்லுவாங்க. நம்மளுக்கு நார்மலா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகளில் முக்கியமானது வந்து இந்த கர்நாடகா பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ. ஸோ இந்த மாதிரி இருக்கு, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூ, தந்தகரண்யா பிளாட்டியூ. இது தந்தகரண்யா பிளாட்டியூ எல்லாமே வந்து இந்த ஒடிஷா சைட்ல இருக்கக்கூடிய தெலுங்கானா பிளாட்டியூ இந்த இருக்கு பாருங்க, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ இதை எப்படி படிக்கணும்னா மார்வார் பிளாட்டியூ, மார்வார் பீடபூமிக்கு ரைட் சைட்ல மால்வாக்கு அடுத்து பந்தல்கண்ட் அடுத்து பாகேல்கண்ட் அடுத்து சோட்டா நாக்பூர். இந்த ஆர்டர் தான், மார்வார், மால்வா, பந்தல்கண்ட், பாகேல்கண்ட், சோட்டா நாக்பூர். இந்த சோட்டா நாக்பூருக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு மலைத்தொடர்கள் இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மலைத்தொடர் இருக்குது, அந்த மலைத்தொடரினுடைய பெயர் தான் வந்து இங்க நான் எழுதுற ராஜ்மஹால்.
எல்லாம் நான் ஒரு போட்டு ஒரு டயக்ராம் மாதிரியே நான் கூட போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ்ல ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற பீடபூமி வந்து ஃபர்ஸ்ட் மார்வார் பீடபூமி, அதுக்கு அடுத்து இருக்கிறது மால்வா பீடபூமி, அதுக்கப்புறம் இருக்கிறது பந்தேல், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா பந்தேல்கண்ட், அதுக்கப்புறம் இருக்கிறது பாகேல் கண்டு, அதுக்கு அடுத்து இருக்கிறது சோட்டா நாக்பூர் பீடபூமி. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமிக்கு அடுத்து தான் ஒரு மலைத்தொடர் இருக்கும், என்னன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்ட்டு. ராஜ்மஹால் ஹில்ஸ். இந்த ராஜ்மஹால் ஹில்ஸுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு கேப் ஒன்று இருக்கும். அந்த கேப்புக்கு அடுத்து தான் வந்து தென்கிழக்கு வடகிழக்கு மலைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். சரியா? வடகிழக்கு மலைகள் அது என்னென்ன மலைகள் அப்படின்னா காரோ, காரோ அப்படின்ற மலை, அதுக்கு அடுத்தது காசி அப்படின்ற ஒரு மலை, அதுக்கப்புறம் ஜெயின்ஷியா அப்படின்ற ஒரு மலை. காரோ, காசி, ஜெயின்ஷியா அப்படின்ற மலைத்தொடர்கள் இருக்கும். இது எல்லாமே எந்த பீடபூமியில் அமைந்திருக்கும்னா ஷில்லாங் பீடபூமியில தான். சரியா? ஷில்லாங் வடகிழக்கு பீடபூமியில தான் அமைந்திருக்கும். ஸோ இந்த கேப் பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மால்டா கேப். இந்த கேப் பேர் தான் வந்து என்னன்னா மால்டா கேப் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. காரோ, காசி, ஜெயின்ஷா மால்டா கேப்புக்கு அடுத்து இருக்கிறது. ஓகே. ஸோ இது எல்லாமே பீடபூமிகள். பிங்க் கலர்ல போட்டிருக்கிறது எல்லாமே பிளாட்யூஸ். பிளாட்யூ, இது பிளாட்யூ. ரைட்டா? இதில் கொண்டு நான் எழுதிடுறேன். பிங்க் கலர்ல எழுதியிருக்கிறது பிளாட்யூஸ். பிளாட்யூஸ்ன்றது பீடபூமி. ஓகே. சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அது எந்த எது ரிலேட்டடா இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா பர்த் ரேட், டெத் ரேட் ரிலேட்டடா அப்போ வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹியூமன் ஜியோகிராஃபி ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு பாருங்க. ஸோ மேக்ஸிமம் சரி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து நம்ம வந்து ஆன்சர் வந்து கரெக்டா கொண்டு வந்துடலாம். ஓகே. சரி, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா பர்த் ரேட் வந்து நான் என்ன சொல்லுது அப்படின்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்ன் பெர் 1000 பீப்புள் ஆனுவலி அப்படின்ட்டு. சரியா? அதாவது பிறப்பு விகிதம் என்பது ஆண்டுதோறும் 1000 பேருக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை வந்து பார்த்துட்டீங்கன்னா இது பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாங்க. சில்ட்ரன் பார்ன் பெர் 1000 பீப்புள். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்ட். பர்த் ரேட் அப்படின்றது கரெக்ட் தான். அதுக்கு அடுத்தது வந்து புல் ஃபேக்டர்ஸ், புஷ் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஓகே. நம்மளுக்கு நார்மலா புல் ஃபேக்டர், புஷ் ஃபேக்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த புல் ஃபேக்டர் அப்படின்றது என்னன்னா இழுக்கிறது. ரைட்டா? புல் அப்படின்னால வந்து இழுக்கிறது தான். ஸோ அப்ப நிறைய பேரு இப்போ வந்து ஒரு பிளேஸ் இருக்கு, ஏ அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த ஏ அப்படின்ற பிளேஸ் வந்து நிறைய பேரை இருக்குது. காரணம் என்ன? இந்த ஏ அப்படின்ற பிளேஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய நல்லாவே இருக்கும். அதாவது பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஜாப் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய நல்லா இருக்கும். எஜுகேஷன் அப்படின்றது நல்லா இருக்கும். ஹெல்த், சுகாதாரம் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இதனால இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வந்து இதை வந்து என்னன்ட்டு சொல்றாங்க அப்படின்னா புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப ஏல இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வெளியே போறாங்க, புஷ் ஃபேக்டர்ஸ். சரியா? இங்க இருந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியே போறாங்க. அதை வந்து என்னன்ட்டு சொல்றாங்கன்னா புஷ் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க.
ஏன் நிறைய பேர் வெளியே போவாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா எஜுகேஷன் இருக்கு பட் ஆனால் ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இல்லை, ஹெல்த் இருக்குது ஆனால் வேற ஒரு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி. ஸோ ஒரு இடத்துக்கு உள்ள போறாங்க அப்படின்னா அது வந்து புல் ஃபேக்டர்ஸா இருக்கு. அங்கிருந்து வெளியே போறாங்க, அதே போக வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியே போறதுக்கான காரணங்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து அந்த அந்த இடத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை வந்து நிறைய ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அந்த மாதிரி ஒரு சில காரணங்களை வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து புல் ஃபேக்டர்ஸ் புஷ் ஃபேக்டர்ஸ். புல்லுன்னா இழுக்கிறது, நிறைய காரணங்கள் இருக்கு. புஷ்னா வெளியே தள்ளுறது, ரைட்டா? ஸோ இதுல பாருங்க, புல் ஃபேக்டர்ஸ் அட்ராக்ட் பீப்புள் டு நியூ ரீஜன், கரெக்ட் தான், அட்ராக்ட் பண்ணும் ஒரு புதிய பகுதிக்கு. புஷ் ஃபேக்டர்ஸ் வந்து சிவில் ரெஸ்ட், லேக் ஆஃப் ஜாப்ஸ், ரைட்டா? அதாவது வந்து அமைதியின்மை காரணமாகவும் வேலையின்மை காரணமாகவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா புஷ் ஃபேக்டர்ஸ் ஏற்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். நல்லா பாருங்க, நான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்ட்டு ஒரு 7-8 வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து மேக்ஸிமம் 90% இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ டெத் ரேட் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் பர்த் ரேட் அப்படின்ட்டு. இறப்பு விகிதம் எப்பொழுதும் பிறப்பு விகிதத்தை விட அதிகமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சில நேரம் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான வார்த்தை. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நெவர் அப்படின்ற ஒரு வார்த்தை, நன் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் ஆல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுக்கடுத்து எனி அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த மாதிரி வார்த்தைகள் எக்ஸ்ட்ரீம் வார்த்தைகள் அப்படின்ற மேக்ஸிமம் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த வார்த்தையை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் 1, 2 and 4. செகண்ட், ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியா. ஆல் ஆஃப் த அபவ் 1, 2 and 4, 2 and 3. ஏன்னா மூணு இதுலயுமே வந்து எனக்கு 3, 3, 3 இருக்குது. அப்ப ஆப்ஷன் வந்து நான் பில தான் இருக்கேன், 1, 2 and 4, ரைட்டா? அடுத்தது, ஸோ பர்த் ரேட் மெஷர்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்ன் பெர் 1000 பீப்புள். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இதுல வந்து தமிழ் வந்து அதனாலதான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் மீனிங் வந்து வேறுபடுது. இது வந்து பார்ன் பெர் 1000 பீப்புள், ரைட்டா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 1000 பேருக்கு பிறக்கும் குழந்தைகள் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து மாறுபடுது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு தான். இங்கிலீஷ் கரெக்ட் தான். இங்கிலீஷை பார்க்குறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பர்த் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்ன் பெர் 1000 பீப்புள் ஆனுவலி தான், வருஷத்துக்கு தான் அவங்க வந்து கணக்கிடுறாங்க, ரைட்டா? இது வந்து எந்த டாபிக்ல வருதுன்னா ஹியூமன் ஜியாகிரபி. ஹியூமன் ஜியாகிரபி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எதை பத்தி இருக்குதுன்னா இன்சோலேஷன் ஆஃப் எர்த்தை பத்தி இருக்கு. நான் இன்சோலேஷன் பத்தி நான் போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்ட்டு. இன்னுனா இன்கமிங், சோல் அப்படின்னா சோலார், ஏஷன் அப்படின்றதுல ரேடியேஷன், இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்ட்டு. ஸோ பூமி இருக்குதுன்னா வரது வந்து இன்கமிங் சோலார் இன்சோலேஷனா வரும், வெளியே போறது டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனா போகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த இன்சோலேஷன் இருக்குல்ல, இன்சோலேஷன் வந்து மாறுபடாம இருக்கிறதுக்கு வந்து எந்த ஃபேக்டர், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுல வந்து எது கிடையாது அப்படின்றதான் கேட்டிருக்கிறாங்க, சரியா? ஸோ அது வந்து எது கிடையாது அப்படின்ட்டு. இது வந்து ஏன்னா இன்சோலேஷனுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சஸ் இது உண்டு, டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர் இது உண்டு, பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன் அன் ஏரியா இது வந்து கிடையாது, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் சன்ரைஸ் இது உண்டு. சரி, எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்ட்டு இப்போ பூமி இப்படி இருக்குது, பூமி இந்த மாதிரி இருக்குதுன்னா ஸோ உங்களுக்கு இது வந்து பூமத்திய ரேகை, இது வந்து கடகரேகை, இது வந்து மகர ரேகை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ சூரியனுடைய ஒளி வந்து கரெக்டா ஒரு சில நேரம் மேல அடிக்கும். டிராபிக் ஆஃப் கேன்சர் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக்ல நம்ம பார்த்தது தான். டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்போ வந்து இங்க மேல வந்து அதிகமா இன்சுலேஷன் இருக்கும், கீழே வந்து கம்மியா இருக்கும். திருப்பி கீழே அடிக்கிறப்ப வந்து மேல வந்து கம்மியா இருக்கும், கீழே அதிகமா இருக்கும். ஸோ அப்ப ஆங்கிள் இது ஒரு காரணம் தான், இது உண்மை. அடுத்து ரொட்டேஷன் ஆஃப் எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் இதுவும் கரெக்ட் தான். என்ன இப்போ பார்த்தது தான், நம்மளுக்கு ஆக்சஸ் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகி தான் இருக்கும் அப்படின்றது. அடுத்து டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அட்மாஸ்பியர், இந்த வெளிமண்டலம் வந்து பார்த்துட்டீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்குது அப்படின்றப்ப வந்து அதிகமான இன்சுலேஷன் இருக்கும், ரைட்டா? இதுவே கம்மியா இருக்குது அப்படின்னா கம்மியான இன்சுலேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன் அன் ஏரியா, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், நாட் அ பிரைமரி ஃபேக்டர் அப்படின்றது தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இன்சோலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்சோலேஷனை பொறுத்த வரைக்கும்
ஈக்குவேட்டார்ல வந்து இன்சோலேஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஈக்குவேட்டார்ல இன்சோலேஷன் கம்மியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மேகங்கள் இருக்குல்ல, மேகங்கள் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா மேகங்கள் அதிகமா இருந்தா சூரியனுடைய அந்த கதிர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கீழே படுறது கம்மியா இருக்கும், இன்சோலேஷன். அடுத்து இது வந்து டிராபிக்ஸ்ல. டிராபிக்ஸ் அப்படின்றது வந்து என்னதுன்னா, இது பூமி இருக்குதுன்னா இது பூமத்திய ரேகை, இது வந்து கடக ரேகை, இது வந்து மகர ரேகை. ஸோ இந்த டிராபிக்ஸ் அப்படின்ற பகுதி இதை தான் சொல்லுவாங்க, இந்த பகுதியை டிராபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே, அதாவது இது வந்து பூமத்திய ரேகை. ஸோ இந்த பகுதியை தான் டிராபிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராபிக்ஸ் பகுதியில் வந்து இந்த இன்சோலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, இங்கே வந்து மேகங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா, மேகங்கள் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட் ஃபேக்சுவலான ஒரு கொஸ்டின் தான். லார்ஜஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா. ஏரியாவை பொறுத்து, ஏரியாவை வச்சு பரப்பளவின் அடிப்படையில் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா வந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட். சரியா, கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்ட்டு. ஸ்ரீஹரிகோட்டா எங்க இருக்குது? ஆந்திர பிரதேஷ்ல இருக்குது. ரைட்டா. ராமேஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. மஜூலி அப்படின்றது தீவு. சரியா, மஜூலி ஐலாண்ட். மஜூலி ஐலாண்ட் இது வந்து ஒரு ரிவர் ஐலாண்ட். இது வந்து ஒரு ரிவர் ஐலாண்ட். அப்ப ரிவர்னா எந்த நதியில இருக்குது அப்படின்னா பிரம்மபுத்திரா நதியில. எந்த நதியினுடைய ஒரு தீவு அப்படின்னா, உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் வசிக்கும் நதி தீவு வந்து பார்த்துட்டீங்கன்னா அது இதுதான், பிரம்மபுத்திரா நதியில் அமைந்திருக்கும் மஜுலி தீவு. பிரம்மபுத்திரா நதியில அமைந்திருக்கு லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, சரி. இப்ப இந்த அந்தமான நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும் ஒன்று பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு ஷார்ட்கட் நான் ஒன்று எழுதி போட்டுறேன். என்ன அப்படின்னா, NAMASKARAM, நமஸ்காரம். லோயலா, COLLEGE. ஸோ நமஸ்காரம், NAMAS. சரியா, NMS நமஸ்காரம் லோயலா காலேஜ் CLG அப்படின்ட்டு. இது எப்படி, எதுக்காக இதை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு அந்தமான நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும், அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எந்த தீவு இருக்கும்னா நார்த் அந்தமான், அடுத்தது மிடில் அந்தமான், அதுக்கு அடுத்தது சவுத் அந்தமான். ஸோ நமஸ்காரம் அப்படின்ட்டு, நமஸ்காரம் MAM. அதுக்கு அடுத்து ஒரு லைன் போகும். சரியா, லைன்னா அது வந்து நம்மளா ஒரு இமேஜினரி லைன். ரைட்டா. அதுக்கடுத்து லொயலா அப்படின்னா எல்லு. எப்போ எல்லுனா வந்து லிட்டில் அந்தமான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஒரு லைன். அதுக்கு அடுத்தது திருப்பி இங்கே ஒரு லைன் போகும். அதுக்கப்புறம் காலேஜ் CLGன்னு பார்த்தோமா, CLG. அப்போ கார் நிக்கோபார், அதுக்கப்புறம் லிட்டில் நிக்கோபார், ஜின்றது கிரேட் நிக்கோபார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். இதில் இந்த நார்த் அந்தமான் இருக்குல்ல, நார்த் அந்தமான்ல தான் வந்து அந்தமான நிக்கோபாரினுடைய மிகப்பெரிய மலை சிகரமான சேடல் சிகரம் வந்து இருக்கு, சேடல் பீக். அடுத்தது இதே நார்த் அந்தமானுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து ஒரு இடம் இருக்கு, அதுதான் வந்து நார்கொண்டம் அப்படின்ற ஒரு எரிமலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு, நார்கொண்டம். ரைட்டா. பட் ஆனால் இது வந்து வெடிக்காது, இது வந்து இதாயிருச்சு. ஸோ இந்த சேடல் பீக் இருக்குல்ல, சேடல் பீக் தான் வந்து நம்பர் 1 மலை சிகரம். எவ்வளோ ஹைட் அப்படின்னா 732 மீட்டர் உயரம் உடையது. 732 மீட்டர் உயரம். இது வந்து நார்கொண்டம் ஐலாண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா, இந்த மிடில் அந்தமானுக்கு கொஞ்சம் கீழே இங்க வந்து ஒன்று இருக்குது. இங்க வந்து பேரன் தீவு ஒன்று இருக்கு. பேரன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெடிக்கக்கூடிய எரிமலை இது மட்டும்தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய வெடிக்கக்கூடிய எரிமலை. அடுத்து இந்த சவுத் அந்தமான்ல தான் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாரினுடைய தலைநகரமான ஸ்ரீ விஜயாபுரம் இருக்கு. ஸ்ரீ விஜயாபுரம் அது இருக்கு. இந்த லைன் இருக்குல்ல, சவுத் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிறது டங்கன் பாசேஜ் அப்படின்ற ஒரு லைன். எந்த லைன் அப்படின்னா
டன்கன் பாசேஜ். லிட்டில் அந்தமானையும் கார் நிக்கோபாரியம் அல்லது அந்தமானையும் நிக்கோபாரியும் பிரிக்கிறது வந்து 10 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல். இதுல வந்து அந்தமான நிக்கோபாரினுடைய மிகப்பெரிய தீவு வந்து இந்த கிரேட் நிக்கோபார் தீவு தான், லார்ஜஸ்ட் ஐலாண்டு. அந்தமான நிக்கோபாருக்கு மட்டும் கிடையாது, டோட்டல் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தீவுமே வந்து அது கிரேட் நிக்கோபார் தான். இங்கதான் கிரேட் நிக்கோபார்ல தான் இன்னொரு மலை சிகரம் இருக்கு, அதுதான் மவுண்ட் துல்லியர். மவுண்ட் துயிலியர். இதுதான் வந்து இரண்டாவது மிகப்பெரிய மலை சிகரம். ஓகே, இதுதான் அந்தமான நிக்கோபாரை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த கேள்வி பாருங்க. இந்த கேள்வி வந்து இவ்வளோ பெரிய கேள்வியாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின், ரைட்டா? இப்போ இதுல கீவேர்டு என்ன அப்படின்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்ற ஒரு பறவை தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, நான் நிறைய டைம் வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல சொல்லியிருக்கேன், கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து ராஜஸ்தானினுடைய மாநில பறவை. சரியா? ராஜஸ்தான் இருக்குல்ல, ராஜஸ்தானினுடைய ஸ்டேட் பேர்டு, ராஜஸ்தானுடைய மாநில பறவை தான் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்ற ஒரு பறவை. இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு இன்னொரு பெயரும் இருக்குது. என்ன அப்படின்னா கோதாவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்ன பெயர் அப்படின்னா கோதாவன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. ஸோ சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கிரேட் இந்தியன் பஸ்டரை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் தான் நம்மளுக்கு கீவேர்டு. அப்போ கிரேட் இந்தியன் பஸ்டர்னால மேக்ஸிமம் ராஜஸ்தான்ற வார்த்தை வரணும். இங்கே பாருங்க, மகாராஷ்டிரா ஆப்ஷன் தப்பு. இங்கே பாருங்க, குஜராத் தப்பு. இங்கே கர்நாடகா தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் மட்டும்தான் ராஜஸ்தான் இருக்கு, வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்சர் வந்து என்னன்னா பி தான், ராஜஸ்தான். சரியா? அது ராஜஸ்தான் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ராஜஸ்தான், ராஜஸ்தானினுடைய மாநில பறவை ஒன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இருக்குல்ல, இது வந்து இதற்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்னா கோதாவன். கோதாவன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. இது வந்து IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா 9 கேட்டகரி இருக்கு. இந்த IUCNல ஒரு 9 கேட்டகரி இருக்கு. அந்த 9 கேட்டகரியில இது எந்த கேட்டகரியில இருக்குன்னா கிரிட்டிக்கலி என்டேஜர்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கு. சரியா? IUCN பொறுத்த வரைக்கும் டோட்டலா ஒரு 9 கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த IUCN வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1948 உருவாக்கப்பட்டது. அடுத்து IUCN தலைமையகம் எங்க இருக்குதுன்னா கிளாண்ட்ல இருக்குது. கிளாண்டு எங்க இருக்குதுன்னா சுவிட்சர்லாண்டுல இருக்கு. கிளாண்டு சுவிட்சர்லாண்டு. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். அலக்நந்தா ரிவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அலக்நந்தா ரிவர் வந்து எங்க தோற்றுவிக்கிறது அப்படின்ட்டு நம்ம வந்து சட்டோபந்த் பனிப்பாறை அப்படின்ட்டு பார்த்ததே தான். நம்ம வந்து போன கிளாஸ்ல நம்ம இதை பார்த்தோம். ஓகே, இதுல இந்த மிலாம் பனிப்பாறையில வந்து எந்த நதி வந்து தோற்றுவிக்குது அப்படின்னா கோரி கங்கா. கோரி கங்காவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு சார்யூ நதி. இன்னொரு பெயரும் இருக்கு சாரதா நதி. இன்னொரு பெயரும் இருக்குது காளி நதி. இன்னொரு பெயரும் இருக்குது சவுக் அப்படின்ற ஒரு நதி. ரைட்டா? ஸோ இந்த சாரியு நதி இருக்குதுல்ல, எல்லாம் ஒண்ணுதான். இந்த சாரியு நதியை பொறுத்த வரைக்கும் சாரியு நதி தான் எந்த ஒரு நகரத்தின் கரையோரம் வந்து ஓடுதுன்னா அயோத்தியா நகரம். அயோத்தியா நகரத்தின் கரையோரம் ஓடும் நதி வந்து சாரியு நதி தான். ரைட்டா? இதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சாரியு நதி வந்து எந்த நதியை மீட் பண்ணும் அப்படின்னா மீட்ஸ் கக்கர். இந்த சாரியு நதி கக்கர் நதியை மீட் பண்ணும். இந்த கக்கர் நதி மீட்ஸ் இந்த கக்கர் வந்து எந்த நதியை மீட் பண்ணும்னா கங்கை நதியை. எந்த இடத்துல மீட் பண்ணும் அப்படின்றத நான் போன கிளாஸ்ல சொன்னேன் அப்படின்னா பீகார்ல தான் மீட் பண்ணும். கக்கர் நதி வந்து கங்காவை வந்து எங்க மீட் பண்ணும் அப்படின்னா அது பீகார்ல தான் மீட் பண்ணும். ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பா கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த யூனியன் பிரதேசத்துல வந்து அதிகமான ஸ்கெடியூல்டு காஸ்ட் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது.
சரியா? ஸ்கெடியூல்டு காஸ்ட் வந்து எந்த யூனியன் பிரதேசத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு இது பார்ப்போம். இதில் நான் போட்டு எழுதுறேன். 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கெடியூல்டு காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி போடுறேன், ஸ்டேட். ஸோ எந்த ஸ்டேட்ல வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து உத்தரப்பிரதேசம். சரியா? உத்தரப்பிரதேசம். பாப்புலேஷனை வச்சு, சரியா? இது நான் எழுதுறேன். பாப்புலேஷன் அடிப்படையில். ஒருவேளை சதவீதத்தின் அடிப்படையில் கேட்டா பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தின் அடிப்படையில் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே. அடுத்தது எந்த யூனியன் பிரதேசத்துல ஸ்கெடியூல்டு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் டெல்லி. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா டெல்லி. அதுக்கப்புறம் ஸ்கெடியூல்டு ட்ரைப். இப்போ ஸ்கெடியூல்டு ட்ரைபை பொறுத்த வரைக்கும் அடுத்து இதுல இன்னொரு இதுவும் நம்ம எழுதிடலாம். வேற ஸ்கெடியூல்டு காஸ்ட் மக்கள் வந்து இல்லவே இல்லை, எந்த மாநிலத்திலையும் இல்லை, எந்த யூனியன் பிரதேசத்திலும் இல்லவே இல்லை அப்படின்னா மாநிலம்னு கேட்டா அது வந்து அருணாச்சல பிரதேசத்துல ஸ்கெடியூல்டு காஸ்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது நாகாலாந்துல வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசம்னு பார்த்துட்டா அந்தமான நிக்கோபார்ல ஸ்கெடியூல்டு காஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் லக்ஷத்வீப்ல கிடையாது ஸ்கெடியூல்டு காஸ்ட். ஸ்கெடியூல்டு ட்ரைபை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துல அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். அதுக்கு அடுத்தது எந்த யூனியன் பிரதேசத்துல வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா லக்ஷத்வீப். எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், அதுக்கு அடுத்தது டெல்லி, புதுச்சேரி. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் வந்து இல்லை. ஓகே. ஸோ இது வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. ஸோ இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்குது, இதை பாருங்க. ஸோ விச் லேயர் ஆஃப் த எர்த் அட்மாஸ்பியர் இஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சர்விங் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஃப்ரம் த சன் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஈஸி தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான், ரைட்டா? ஏன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓசான் லேயர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் என்ன அமைந்திருக்குது அப்படின்னா ஓசான் அமைந்திருக்குது. சரியா? ஓசான் அமைந்திருக்குது. ஸோ ஓசோனை பொறுத்த வரைக்கும் ஓசோன் டே அப்படின்னு எந்த நாளை சொல்லுவாங்கன்னா 16 செப்டம்பர் தான் சொல்லுவாங்க. ஓசான் டே அப்படின்றது செப்டம்பர் 16, ரைட்டா? ஸோ ஓசோனை பொறுத்த வரைக்கும் போடப்பட்ட முக்கியமான ஒரு சில உடன்படிக்கைகள் வந்து எதெல்லாம் அப்படின்னா 1985 போடப்பட்ட வெய்னா கன்வென்ஷன். அதுக்கு அடுத்தது 1987 போடப்பட்ட மான்ட்ரியால் புரோட்டோகால். ஸோ இந்த மான்ட்ரியால் புரோட்டோகால்ல தான் வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா இந்த ஓசோன் ஓட்டை விரிவடைவதற்கு முக்கியமான காரணமான சிஎஃப்சிஸ், அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன் மற்றும் ஹேலான்ஸ், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணாங்க. சிஎஃப்சினா குளோரோஃப்ளோரோ கார்பனையும் ஹேலன்ஸையும் ஒழிக்கணும் அப்படின்ட்டு முக்கியமா வந்து பிளான் பண்ணது, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இருக்குல்ல, இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷனே வந்து 3 விதமா இருக்குது. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஏ, அதுக்கு அடுத்தது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பி, அடுத்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சி அப்படின்றது இருக்குது. இதுல வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது வந்து இதுதான், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் சி தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஏ கூட ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கு அடுத்து வேற என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்னா இந்த ட்ரோபோஸ்பியர் தான் வந்து வெதரை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு, நம்மளுக்கு டே டு டே சேஞ்சஸ் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் நடக்கும். அதுக்கடுத்து இந்த தெர்மோஸ்பியர் தான் ஹாட்டஸ்ட் லேயர். மீசோஸ்பியர் தான் வந்து கோல்டஸ்ட் லேயர்.
இருக்கிறதுலே கோல்டஸ்ட் லேயர் வந்து அது மீசோஸ்பியர். ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி. சரி, ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வியா இருந்தாலும் இதே தான், சேம், ரொம்ப ஈஸியாவே வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நல்லா பாருங்க. Which of the following statement best explains why certain regions exhibit high population density? அதாவது சில பகுதிகள் வந்து அதிகமான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டு இருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து வாசிச்சாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? அதிகமான மக்கள் தொகை கண்டு ஒரு ஒரு சில பகுதிகள், இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை இருக்குது. ரைட்டா? அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னை அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி இருக்குது, மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ இந்த அது வந்து எதுக்கான காரணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து என்ன காரணமா இருக்கும்? ஒரு சில இது வந்து அதிகமான மக்கள் தொகை ஒரு பகுதியில் இருக்குது, அதுக்கான காரணங்கள் தான் கேட்டிருக்கிறாங்க. சரி, இங்க பாருங்க. அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி, முக்கியமாக மோசமான உள்கட்டமைப்பு இருந்தா அதிகமான மக்கள் தொகை இருக்குமா? கிடையாது. ஸோ இதை வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மவுண்டேனியஸ் டெரைன், சரியா? அதாவது மலைப்பாங்கான நிலப்பரப்பு, மலைகள் அதிகமா இருந்தா மக்கள் தொகை இருக்குமா? இப்ப நீலகிரியில் அதிகமான மக்கள் தொகை இருக்குதா என்ன? கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது குறைந்த இயற்கை வளங்களை கொண்ட பகுதிகள், சில பொருட்களுக்கான அதிகமான போட்டி, பற்றாக்குறை அப்படின்னாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகையெல்லாம் இருக்காது. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சியில் தான் வந்து நிற்போம். ரைட்டா? சி. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃபரிங் ஃபர்டைல் லேண்ட், வளமான நிலம், நல்ல கிளைமேட், அதிகமான இயற்கை வளங்கள், இந்த பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ஸோ இஃப் அ பர்சன் வியூ ஃப்ரம் த எர்த் ஃப்ரம் அபவ் த நார்த் போல் ஹி வில் அப்சர்வ் த எர்த் ரொட்டேட்ஸ். அதாவது ஒரு நபர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வட துருவத்திற்கு மேலே இருந்து பூமியை பார்க்கும்போது பூமி வந்து எவ்வாறு சுத்துற மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரி, எதிர் கடிகார திசையில் தான் அது சுத்துற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் பூமி வந்து எந்த திசையில இருந்து எந்த திசையில சுத்தம்னா இட் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்ல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து சுத்தும். இது வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆன்டி கிளாக் வைஸ், எதிர்கடிகார திசை. ஆனா இது வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்துது இல்ல. ஆனா 2 பிளானட் மட்டும் எதுல சுத்தும் அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்ல சுத்தும். ஈஸ்ட் டு வெஸ்ட். அந்த 2 பிளானட் வந்து எதுனா யூவி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. யுரேனஸ், அதுக்கப்புறம் வீனஸ். இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரெட்ரோகிரேட் ரொட்டேஷன் அப்படின்ட்டு இதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் போல்ல இருந்து பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துற மாதிரி இருக்கும். இதுவே சவுத் போல்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு எந்த திசையில இருக்கும் அப்படின்னா சவுத் போல்ல கிளாக் வைஸ், சவுத் போல்ல வந்து கிளாக் வைஸ், நார்த் போல்ல ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இன்னைக்கான 10 கொஸ்டின். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.